வணக்கம். இன்னைக்கு வீடியோ புதுச்சேரியில் விஜய். எங்க ஊரில் விஜய்னா மற்ற ஊர் மாதிரி எங்க ஊருக்காரனா பேப்பருக்கு தற்கொலை நினைச்சியா? ஒரிஜினல் தற்கொலை பார்த்தல. அப்படி கார்ல வர்றப்ப கார் முன்னாடி பாஞ்சு விழுவானுங்க. எகிரி விழுறான், கார் மேல விழுறான். அந்த கார் ஐயோ அல்லோல படுது. என்ன பண்றதுன்னு தெரியல, அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. என்ன பேப்பர் தற்கொலையா? ஒரிஜினல் தற்கொலை. அது கூட பரவாயில்ல, பிரச்சார வண்டியில் வந்துருக்கிறாரு. ஒரு ஸ்கூல் பையன் டவுசர் போட்டுன்னு மேலே ஏறிட்டான். மனுஷன் பதட்டாப்ல, என்ன பண்ணுறேன், என்ன மூஞ்சில் ஏதாவது இது ஊற்ற வரையான்னு. அவன் பாசத்தில் ஏறிக்கிறான் ஸ்கூல் பையன் டவுசர் போட்டுன்னு. நைட்டு ஃபுல்லாக கண்ணு மூச்சு விடிய காலத்தில் வந்து தூங்காமல் வெயிட் பண்ணி நீ வருன்னு பார்த்தேன். வேலைக்கு ஆகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏற்றான். முன்னாடி ஏறி அப்படி அண்ணான்றான். தலைவன் ஆன் ஆகிட்டாப்புல, பயந்துட்டாப்புல. தெரியும் விஜய்னா கொஞ்சம் லைட்டாக இல்லை ஹெவியாக பயப்படுவார். அதான் ஒரு பிரச்சனையே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதுக்கு இத்தனை செக்யூரிட்டி? கார் மேலே நிற்கிறாரு, இத்தனை பேர் இருக்கிறாரு. எதுக்குன்னா ரசிகரை பார்த்து பயம் இல்லை, நார்மலாக பயம் இருக்குது. ஒரு ஸ்கூல் பையன் டவுசர் போட்டு யாருன்னா என்னப்பான்னு கேட்கல, பதறி ஓட்டாப்புல. எந்த ஊரில் வந்து என்ன யாருக்கிட்ட ஒருத்தவன் சொல்கிறான், எங்கள் விஜய்னாக்காக கழுத்து எடுத்துன்னு செத்துருவான்றான். அப்படி சொல்கிறேன், கழுத்து எடுத்துப்பேன் எங்கன்னா சொன்னால் எடுத்துன்னு செத்துருவேன். உன் குடும்பத்தை யாரா பார்த்துப்பா? விஜய்னா பார்த்துப்பாரு. விஜய்னா அவங்க குடும்பத்தையே பார்த்துக்கல, உங்கள் குடும்பத்தை பார்த்துப்பாரா? எந்த ஊர் அந்த அளவுக்கு பேப்பர் தற்கொலையில் ஒரிஜினல் தற்கொலை? எந்த ஊருக்கு வரீங்க? எங்கள் ஊருக்காவா? யாருக்கிட்ட பார்த்தீங்களா இல்லையா? ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் அத்லெட்டு எல்லாரும் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருப்பானுங்க. பேஸ்கெட் பால்லாம் சும்மா வரும். பாலில் தானே பேஸ்கெட் பால் ஆடுவீங்க. தர்பூசணி ஆடினா நம்பர் ஒருத்தன் ஜெயனா இருந்தால் வாங்கிக்கிங்க. அவன் அன்றைக்கி கரூரில் செருப்பத்துக்கு ஆயிடுச்சான். அது வேறு விஷயம், அது வேறு ட்ராஜடி. இப்போ வந்து ஹாப்பி குதூகலம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ விஜய் நான் பார்த்துட்டோமே. வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்க ஆள் ஒரு தர்பூசணி இந்த பஸ்ஸில் நான் வச்சுக்க நான் தூக்கி போடுறான். கரெக்டாக ஊது, ஓட்டையில் தொபீர்னு ஊது. விஜய் நான் கண்டுவே இல்லை, கீழே ஏன் உக்காந்தான்னு தெரில. அப்படி பீஸ் ஆகிட்டுருக்கோம். ஆளுக்கால் எடுத்து கடிச்சு சாப்பிட வெயிலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கொடுத்துக்கிறாங்க. அதான் எங்கள் ஊர். நான் சாதாரண ஊராக இது. எவனா தர்பூசணி தூக்கி போடுவானா, அதுவும் கரெக்டாக அந்த ஓட்டையில் போட்டான் பாருங்க, தொட்டியில் ஊஞ்சி தொப்புக்குன்னு. விஜய் நான் தலை மேலே ஊந்துருக்கலாம். ஊந்துருந்தாலும் அவன் வந்து பாசம் தலைமையில் குறி வச்சு போடல. அவன் போகணுன்னா போட்டிருப்பான். நான் சாதாரண ஊராக எங்கள் ஊர். நான் பேப்பர் தற்கொலையா ஒரிஜினல். அவன் பிளான் பண்ணி தலையில் போகணுன்னா கரெக்டாக போட்டிருப்பான். அவன் தொட்டியில் போகணுன்னு நினச்சான். தூக்கி போகிறா துபக்குன்னு ஊது. கீழே எவன் உட்காந்துதான் தெரில, எவரு உட்காந்துதான் தெரில. யார் தலையில் ஊஞ்சோ பாவம் அடிபட்டுச்சான்னு தெரில. இதில் கொடுமை என்னென்னா, திருச்சிக்கு போனார், ஒருத்தவங்க கீழே ஊந்தாங்க. விஜயனா ஓடி போய் அப்படியே காப்பாற்றினாரு. எங்கள் ஊரில் அப்படியே பின்னாடியே தொடர்ந்து வந்து அப்படியே ஊந்தானுங்க. ஆக்சிடென்ட் ஆகி கண்டுக்கவே இல்லை. அப்படி இருந்து வருவானுங்க எங்கள் ஊர் ஆளுங்க. ஏன்னா வேற மாதிரி எந்த ஊருக்கு வந்துக்கிறீங்க நீங்கள்? எதுவும் கிடையாது. கீழே கையை உடச்சிப்போம், வண்டி மேலே ஏறுவோம், ஜட்டியை போட்டு ஏறுவோம், வண்டி மேலே வந்து உழுவோம், பறப்போம். ஒருத்தன் மாடிலேருந்து ரெக்கை கட்டி குதிக்கலான்னு இருந்துக்கான் கையில். கான்னு எங்கள் ஊரில் அந்த பிளான்லாம் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஊர் போலீஸு விஜயாவது யாராவது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வண்டியில் பின்னாடி வரீங்க, சாவியை தூக்கி போடு, எல்லாத்தையும் சாவியை போட்டிங்க அடி தட்டி எடுத்து பட்டான்னு ஒரு தட்டி எல்லாருக்கும். அவ்வளோ அடி வாங்கினு ஓடையாரானுங்க, வண்டியை தள்ளின்னு ஓடையாரானுங்க. எங்கே இப்போ சொல்லுங்கள், இப்போ தமிழ்நாட்டில் இதே போலீஸ் வந்து தடி அடியோ, இந்த மாதிரி சாவி எடுத்து போட்டால் எங்களை பேச விட மாட்டாங்க, இது பண்ண விட மாட்டாங்க, அது பண்ண விட மாட்டாங்க, தடி எடுத்து அடிக்கிறாங்க, குச்சி எடுத்து அடிக்கிறாங்க, கிள்ளி விட்றாங்க, இதில் கிள்ட்டாங்க, அக்கல்ல கிள்ட்டாங்க, மூக்கில் கிள்ட்டாங்க, நாக்கில் கிள்ட்டாங்கன்னு அழுவீங்கல்ல. இப்போ சொல்லுங்கள், எங்கள் தொண்டர்கள் சாவி எடுத்துட்டாங்க, எங்கள் தொண்டர்கள் வந்து தடியால் அடிச்சுட்டாங்க. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், பாண்டிச்சேரியில் யார் ஆச்சு? பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் ஆச்சு. சொல்ல வேண்டியதானே, பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் எங்களை பேச விட மாட்டீங்க, வாழ விட மாட்டீங்க, எங்களை இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு வேண்டித்தானே பொத்திக்கின்னு இருக்கீங்க. ஒரு வார்த்தை கூட இல்லை. கீழே வந்து அடிப்பட்டு சாவறான், இறங்கி பார்க்கல. வண்டி சாவியெல்லாம் பிடிங்கினாங்க, தடி விழுது, ஒரு வார்த்தை கேட்கல. போலீஸ் அவங்க கடமையை செய்கிறாங்க. இதே தமிழ்நாடுனா ஐயோ ஆஹா அச்சோ அப்படின்னு இருப்பீங்க. இங்கே என்ன பொத்திக்கின்னு போகிறீங்க? அதான் எங்கள் ஊருக்கு வந்தால் அப்படி தான் போயாகணும். என்ன பண்ணுறது? ஊர் தெரியாமல் வந்துட்டீங்க விஜயனா. இது சாதாரண ஊர் கிடையாது. பாயம் அப்படியே காரில் பாயம் விட்டா உங்கள் மேலேயே பாயம். ஏறினா பார்த்தியா ஃப்ரண்ட்டில் கிடுக்குன்னு, அது ஸ்கூல் பையன் ஜட்டியோடு ஏறிக்கிறான். இன்னும் அவன் பேண்ட்டு போட்டால் என்ன ஆகுறது நினச்சி பாருங்க. பதட்டான் மனுஷன். ஐயோ எப்பா யாரா நீ, என்னடா ஃப்ரண்ட்டில் ஏறுறேன்னு. இவ்வளோ விசுவாசமாக எங்கள் ஊருக்காரங்க இருக்கிறான்ல. விஜயனுக்காக என்ன வேணால் பண்ணுவேன், கழுத்தை அறுத்துப்பேன், காதை அறுத்துப்பேன், மூக்கை அறுத்துப்பேன், வண்டியில் ஊந்தாலும் ஏஞ்சி ஓடிடுவேன், சாவியை பிடுங்கனாலும் தள்ளின்னு ஓடிடுவேன், வண்டி முன்னாடி ஏறுவேன், பின்னாடி ஏறுவேன், சைடில் ஏறுவேன், தர்பூசணி எடுத்து அப்படி தூக்கி துபக்கடின்னு போடுவேன். விசுவாசம். வீட்டுக்கு வாங்கன்னு ஒன்று கொடுக்குறான். ஐயோ அண்ணன் வெயில் இருக்கிறாரு, நல்லா கட் பண்ணி சாப்பிட்ணேன், தர்பூசி பழத்தை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தேன், நல்லா பேசுனேன், எங்கள் ஊருக்கு வந்துருக்கேன்னு அவனுக்காக என்கரேஜ் பண்ண வந்தான் அவன். ஆனால் அவனுக்கு நீ என்ன பண்ண? பழி வாங்கிட்டேன். என்ன பழி? பேசணும், ஏதாவது பேசணும், எப்படி நல்லா இருக்கிறீங்களா, ஓட்டு போட்டுருங்க, அதெல்லாம் ஓகே. என்னையா இது பேப்பர் எடுத்து உன் பேரை படிக்கிற? எப்படியா மனுஷன் எந்த அளவுக்கு படிக்கிறாப்லன்னா, எலெக்ஷன் வருகிறது, நீங்கள்
விஜய் எனக்கு விஜயா இல்லை விஜய் எனக்கு ஓட்டுருங்க. கண்ணு தெரியல, கண்ணாடியை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். திமுக இங்கே கூட்டு அணி, என் தலையில் சனி, நான் அழிஞ்சிருவேன். நீங்கள் ஓட்டு விஜய்க்கு போட்டுருங்க. யார் விஜய்? சந்திரசேகரன் பையன், அதாவது என்னோட ஃப்ரெண்டு தான். இல்லை நான் அப்படி ஆகிப்போச்சு. என்னங்க அது? பார்த்து படிக்கிறீங்க. உங்கள் பேரை இந்த விஜய் உங்களுக்கு துணையா இருப்பான். விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்கன்னு பார்த்து படிக்கிறான் மனுஷன். தேமுதிக கட்சி அந்த அம்மா பிரேமலதா அம்மா பறக்கிறாங்க, பிரச்சாரத்தில் பறக்கிறாங்க. ஒரு பேப்பர் எதுவும் படிக்கல, அடிச்சு நொறுக்குறாங்க. போய் கற்றுக்குங்க, அவங்ககிட்ட கற்றுன்னு வாங்க. இத்தனைக்கும் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சரியாக பேசுகிறாங்க. இவங்க கட்சிக்காரன் பேர் தெரில, செல்வம். ஐயோ பிஜேபிக்கார பேர், ஐயோ என்ன பேர் அவன் பேர்? வெறும் சுகுமாரன், மாரிமுத்து. ஐயோ என்ன பேர் தெரில, ஏதோ ஓட்டு போட்டு என் பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறார், போட்டு விடுங்க. சும்மா வந்த ஈஸியாக அப்படியே ட்ராவல் பண்ணி ஏதாவது அந்தந்த தொகுதி பிரச்சாரமா. நீங்கள் பாண்டிச்சேரி வந்தால் தெரியும். அப்படியே ஈஸியாகலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு நேராக அப்படி கடலூர் மட்டும். தொகுதின்னு என்னென்னா தெருக்கு போனால் தான் தொகுதி. எங்கள் ஆளுங்களுக்கு தெரியாத எது தொகுதின்னு. மெயின் ரோட்டில் இருந்து தொகுதியா, இந்த தொகுதி அந்த தொகுதி. அப்படியே ஈஸியாரில் பிடிச்சிங்கன்னா அப்படியே ஈஸியாரில் நேராக வந்து கடலூர் மட்டும் நேராக போயிட்டு தொகுதிக்கு போயிட்டாராம். தொகுதினா என்ன தெரியுமா? எத்தனை சந்துக்குது, எத்தனை பொந்துக்குது, பொந்தில் எத்தனை வீடுக்குது, அங்கெல்லாம் போய் பார்க்கணும். அதெல்லாம் சும்மா வந்து ட்ரிப்புக்கு வந்தாருங்க வீக்கெண்டு. நல்ல வேலை சனிக்கிழமை வச்சார். திங்கக்கிழமை வந்துருக்கணும், எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பானுங்க, எக்ஸாம் டைமு காலேஜுக்கு போயிருப்பாங்க. நல்ல வேலை சனிக்கிழமை வந்தாலும் கூட்டம் வந்துச்சு. இப்படி நானுங்க திங்கக்கிழமை இருந்தால் ஒரு ஆள் இருந்துருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிருப்பானுங்க. எல்லாரும் வேலைக்கு போயிடுவானுங்க, கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, காலேஜ் போயிடுவானுங்க. அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க நம்ம ஆளுங்க. அவருக்கு கரெக்டாக இருக்குது சனிக்கிழமை தானே வீக்கெண்டில் தானே க்ரௌடு இருக்கும், டிராஃபிக் அதிகமாகும். நீங்கள் பாண்டிச்சேரி வந்தால் தெரியும், பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு தெரியும். சனி நேரம்னா ஊறப்பட்ட டிராஃபிக் இருக்கும். எல்லாம் வெளியூர்காரங்களாம் வந்துடுவாங்க வீக்கெண்டுக்கு. இவரும் பிளான் பண்ணிடுவோம், அப்போ தானே கூட்டத்தை காட்ட முடியும். இதை சும்மா திங்கக்கிழமை வாங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை வாங்க பார்ப்போம். ஒரு ஆள் இருந்துருக்க மாட்டாங்க, எல்லாம் வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிருப்பானுங்க. சரி, ஒரு தொகுதியை இது பண்ணுறாரு. அப்படியே ஒரு நேராக ஒரு லைன் போட்டு போயிட்டு தொகுதியை வந்து அவர் வந்து இது பண்ணுறாரான். என்னங்க கட்சியோட கேண்டிடேட் பேர் தெரில, அது கூட தெரியாமல் என்ன பிரச்சாரம்? செல்வம் இல்லை பழனி இல்லை ராஜா, ஐயோ தெரியலையே. எதுக்கு வந்த சனி ஞாயிறு கொஞ்சம் குழம்புன்னு இருக்கிறேன்பா. கொஞ்சமாவது ஒரு எங்கள் ஊர் மக்கள் மேலே பாசம் இருக்க, கொஞ்சம் விசுவாசம் இருக்க. இவ்வளோ கூட்டமாக இருந்தாங்களே, பேப்பர் வச்சு படிக்கிறீங்க, ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துச்சா? எப்படி பாருக்கிற தங்கவேலு, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் கட்சியில் ராஜ்மோகன் சொன்னேன், நானே உங்கள் வீட்டில் தான் சோறு, நாளைக்கு மீன் குழம்பு, நாளைக்கு தேங்காய் சட்னி. நான் மானம் கட்டுவேன். அவனெல்லாம் கட்சியில் வச்சுக்கலாமா? எதுக்கு சம்மந்தமே அவனை பற்றி பேசுனா? அவனை பற்றி தான் பேசுவேன். அவனை பார்த்தா நினச்சா இரிட்டேட்டிங் ஆகுது. கருவம், எனக்கு உங்கள் கட்சி மேலே இவ்வளோ பாசனா, அதுக்கு அவன் தான் காரணம். அட்லீஸ்ட் அவனாவது பேசினா, ஆனால் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும். எங்கள் ஊர் மக்கள் வந்தாங்களே, ஏதாவது பேசுனீங்களா? அந்த மக்கள் பாவம் இல்லை, அப்படியே பேப்பரை பார்த்து அப்படியே படிச்சுட்டு போகிறீங்க. அசிங்கமாக இல்லை, உங்கள் பேரை படிக்கிறீங்க, விஜய் அவர்களுக்கு அப்படின்றீங்க. கேவலமாகுது. ஏமாற்றம், எங்கள் மக்களுக்கு பெரும் ஏமாற்றம். இதான் ஒரு தலைவரோட இதுவா? அதில் கொடுமைன்னா நீங்கள் பேசின அந்த லட்சணம் தான். பார்த்து படிக்கலாம், ஒரு மனுஷன் பார்த்து படிக்கலாம். ஒரு முக்கியமான பேரை கூட தப்பாக படிக்கிறது. பேரை கேளுங்களா? கவர்னராக இருந்த கிரண் பேடி அவர்கள் கிரண் பீடியா? காஜா பீடி, துண்டு பீடி, பீடியா? ஏங்க கிரண் பேடி எவ்வளோ பெரிய ஆளாவுங்க, எவ்வளோ பெரிய ஆளுமை. அவங்க பேர் கூட தெரியாமல் ஒரு தலைவரை எழுதி கொடுத்தானே, கிரண் பேடின்னு எழுதி கொடுக்குறதுல எங்கள் அண்ணாவை விஜயனாவை பழி வாங்குறதுக்காக, அது எங்கள் ஊரில் வச்சு பழி வாங்கணுன்றதுக்காக கிரண் பீடி சதி பண்ணிட்டுக்கிறானுங்க. பீடின்னு எழுதி கொடுத்துக்கிறானுங்க. அதையும் பார்த்து படிக்கிற ஒரு மனுஷன். கிரண் பேடி அம்மையார் பேர் தெரியல, தெரியாமல் ஒரு தலைவர். எங்கள் இந்த பேப்பரை கீழே போட்டு உங்கள் கேண்டிடேட் பேர் ஒரு 5 பேர் சொல்லுங்க பார்ப்போம். விஜய் மட்டும் அதை சொல்லிட்டாருன்னு என் பேரை மாற்றிக்கிறேன். பேப்பரை கீழே போட்டு அங்கே நின்னாங்கல்ல, எங்கள் ஊரில் கேண்டிடேட்லாம் வருஷம்லாம் நிற்கிறாங்க. இந்த மேரத்தானில் ஜெயிச்சு நிற்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி நிற்கிறாங்க. ஜெய்னான்னு இவங்க அப்படியே வெயில் நிற்கவும், அவர் இஷ்டத்துக்கு ஏதோ பார்த்து படிச்சுட்டு போயினே இருக்கிறேன். இவங்க அங்கங்கே போய் நிற்கிறாங்க. என்ன அநியாயம் பண்ணுறீங்க? எங்கள் விஜயனா அந்த பேப்பரை கீழே போட சொல்லிட்டு அந்த கேண்டிடேட் பேரை பார்க்காம சொல்லுங்க. நானே விஜயனாக்கு ஓட்டு போட்டுறேன். தெரியுமா? தெரியாது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேண்டிடேட்லாம் நம்ம கட்சி வேட்பாளர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரியும். இவர் பார்த்து செலக்ட் பண்ண ஆள் எல்லாரும் இவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் பிஜேபியிலேருந்து வந்த ஆள், ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போன ஆள். பாதி பேர் பிஜேபியிலேருந்து அப்படியே ஓவர் நைட் அப்படி ஜம்ப் பண்ணோன்னே சீட்டு கொடுத்தாரு. இன்னமும் சொன்னீங்க, உழைக்கும் மக்களுக்கு சீட்டு, சைக்கிள் ஓட்டினவனுக்கு, டயர் பஞ்சர் ஓட்டினவனுக்கு, செயின் மாற்றினவனுக்கு, இவனுக்கு தான் சீட்டு கொடுப்போம்னா ஃபுல்லாக பிஜேபி ஆள் வந்து மாறினவொடனே சீட்டு கொடுத்துட்டாரு. இதில் பார்த்து உங்களுக்கு தெரியும், பார்த்து எடுத்து அப்படியே அலசி எடுத்து அந்த அலசி எடுத்த ஒரு 10 பேர் பேரை சொல்லுங்கள், கேண்டிடேட் பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் என்ன? ஆதவ்
இது புஷி என்ன இது இதில் தேர்ந்தெடுக்கிறாராம். விஜய்னா எங்கள் ஊருக்காரெலாம் சாதாரண தற்கூரி கிடையாது, ஒரிஜினல் தற்கூரி. அதுக்கு தான் ஆசைப்படணும், எகிரி காரணம் பறப்பானுங்க. மற்றபடி இந்த பீலாலாம் எங்கள் ஊரில் வேலைக்கு ஆகாது. எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன கட்சியில் இருந்தாங்கன்னு. இதுக்கு முன்னாடி என்ன கட்சி, இப்போ என்ன கட்சி, ஒரு வேளை ஜெயிச்சாலும் அடுத்து அவங்க எந்த கட்சிக்கு போவாங்க, இது வரைக்கும் எங்கள் ஊருக்காரன் அப்படியே டேட்டாவோட வச்சுருப்பான். இப்போ வந்ததெல்லாம் ஒரு ரசிகர்கள், ஐயோ விஜய் நான் வராரு பார்க்கலாமேன்னு பார்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த கேண்டிடேட்டு, இந்த அரசியல் அதெல்லாம் இங்கே செல்லாது. விஜய்னா எங்கள் ஊர் தொகுதியே வேறு, எங்கள் ஊரில் சந்து பொந்தே வேறு. வந்து பாரு, வந்து இன்னும் ஒரு 2 நாள் வாப்போ, போய் எங்கள் ஊருக்கு 2 நாள் வாயா, அவன் வேலையை பார்த்துட்டு போவான். இப்போ எங்கே வந்து ஓட்டு கேளு. நான் சொல்கிறேன், விஜயே வந்து இங்கே நின்னாலும் தோப்பார், இங்கெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. சும்மா பார்த்துட்டு போயிடுவான். வந்ததில் பாதி பேர் பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ், டிஎம்கே. இந்த கூட்டத்தில் பாதி பேர் என்னென்னா எல்லாரும் ரசிகர்கள் பார்த்துட்டு கத்திட்டு போயிடுவான், மறந்துடுவான். ஏன்னா அவன் தொகுதியில் அவன் பூத் ஏஜென்ட்டு, அவன் தான் ஓட்டு கலெக்ட் பண்ணுவானே, அவன் தான் கேன்வாஸ் பண்ணுறவனே. யாருக்கு? உங்கள் கட்சிக்கு இல்லை, பிஜேபிக்கு, என்ஆர் காங்கிரஸ், டிஎம்கே, காங்கிரஸுக்கு. உங்கள் கட்சிக்கு ஆள்லாம் கிடையாது. ஆளுங்கிட்ட சொன்ன ஒருத்தன் கழுத்து எடுத்து பண்ணு, அவனை மாதிரி பைத்தியம் வேணா இருப்பான் உங்கள் கட்சியில். நீ வந்து குடும்பத்தை காப்பாற்றுவியான். கழுத்து எடுத்துன்னு செத்தா அவன் குடும்பத்தை வந்து விஜய் நான் காப்பாற்ற வரான். அவர் குடும்பத்தையே காப்பாற்றலை, இது கூட தெரியாத தற்கொலையாக இருக்கிறானுங்க பேர். அதான் எங்கள் ஊர். விஜய்னா எத்தனை விஜய் நான் கடுப்பாக அது. பின்ன எங்கள் ஊர் பார்க்குறேன், டூரிஸ்ட் வந்து ஆல்ரெடி டிராஃபிக் ஜாமில் கடுப்பாக இருக்கிறோம். இதில் இவர் வேறு சனிக்கிழமை வர்றாரு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வர வேண்டி தானே, திங்கக்கிழமை வர வேண்டி தானே. கடுப்பாக இல்லை, இருக்கிறது 4 சந்து, அதில் டூரிஸ்ட் வந்தாலே பிளாக் ஆகி தொலையுது. இதில் இவர் வந்து பேப்பர் எடுத்து படிச்சு கடுப்பே தான். எங்கள் ஊர் மக்களை பார்த்தா எப்படி தெரியுது? பேப்பர் பார்த்து படிக்கிறீங்க, கேவலமாக இல்லை. வந்து பார்த்தா உங்கள் ஊர் நல்லா இருந்துச்சு, பீச்சு சூப்பராக இருந்துச்சு, லைட்டாக அப்படியே கொஞ்சம் இதுவாக இருந்தோம், சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இந்த மக்கள் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, ஓட்டு போட்டுருங்க அப்படின்னா கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம், ஹாப்பி. வெக்கமே அப்படி கண்ணை அப்படி குஞ்ச ஆள் அப்படியே படிச்சு நேக்கிறான், மனமன. இதெல்லாம் ஒரு இன்னொரு காமெடி. எலெக்ஷன்ன்றது என்னங்க, எக்ஸாம் பேப்பரா? அதில் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதுவதற்கு அந்த எக்ஸாம் கூட கஷ்டம் இல்லைங்க. எக்ஸாம் கூட கஷ்டம் இல்லை, இப்படி பார்த்து படிக்கிறது தான் கஷ்டம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் எக்ஸாமில் பார்க்காம படித்து எழுதி பாஸ் ஆகிடுறீங்க, என்னை பார்த்து படிக்க சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா? விஜயாவுக்கு ஓட்டு போட்டுருங்க. நல்ல வேளை அவன் விஜய்னு எழுதிட்டான். ஒருவேளை விஜயான்னு கேட்டால் விஜயாவுக்கு ஓட்டு போட்டுருங்க. யார் விஜயா? எங்கள் அக்கா அப்படின்னு இருப்பார். அது கூட சமாளிக்க தெரியாது. நீங்கள் கேட்டிங்கன்னா யார் நீங்கள் அப்படின்ட்டு போயிரு. யார் இவரெல்லாம் ஒரு தலைவரை? எக்ஸாம் கூட கஷ்டம் இல்லை, இது ரொம்ப கஷ்டம். ஐயோ கிரண் பிடி அவர் பேரை பார்த்து படிச்சிக்கின்னு, கேண்டிடேட் பேர் தெரியல, செல்வம் மாரிமுத்து என்னென்னமோ பேசிக்கின்னு. அது மட்டும் இல்லை, இன்னும் 2 பேருக்கும் ஓட்டு போடுறது வேஸ்ட்டு தான். எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்ததே வேஸ்ட்டு தான். எதுக்கு வந்தீங்க? நீங்கள் வந்தோடனே எல்லோரும் விசிலுக்கு ஓட்டு போட்டு யாரை சிஎம் ஆக்குவாங்க? யார் சிஎம் சொல்லுங்கள்? சிஎம் கேண்டிடேட் யார் எங்கள் ஊரில் சொன்னீங்களா? இப்போ எலெக்ஷன் நிற்கிறீங்க, உங்கள் கூட கூட்டணி கட்சி ஒன்று இருக்குது, 2 சீட்டு கொடுத்ததா சொல்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ கேண்டிடேட் இருக்கிறாங்க, ஒரு வேலை ஜெயிச்சிட்டிங்க, யார் சிஎம்? அதை சொன்னல, சிஎம் கேண்டிடேட் யார் பாண்டிச்சேரியில், அதையே சொல்லலை. அது சொல்லாமல் ஒரு எலெக்ஷன் வந்துட்டாராம். இதெல்லாம் இவர் சொல்கிறார், பல ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அவங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க. இங்கே இப்போ யார் ஆட்சி? என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி ஆட்சி. ஒரு வார்த்தை சொல்ல, பிஜேபி அழிச்சிட்டாங்க பாண்டிச்சேரியை, பிஜேபி நாசம் பண்ணிட்டாங்க, அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு நான் வரேன். இங்கே டிஎம்கே ஆட்சி இருந்தால் பரவாயில்ல, இங்கே காங்கிரஸ் ஆட்சினா பரவாயில்ல, இங்கே ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ், அவங்கள தூக்கி போட்டு தான் நீங்கள் வர போகிறீங்க. ஒரு வார்த்தை சொல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி சரி கிடையாது, இந்த மக்களை அழிச்சிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லணும். அவங்களுக்கு மாற்றமாக தான் நீங்கள் வரீங்க. இப்போ இங்கன்னா திமுக இருக்குது, நான் தூக்கி போட்டு வரதுக்கு. இங்கே பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, என்னென்ன பண்ணிக்கிறாங்க, எதுன்னு பண்ணலை, அவங்க திட்டத்தில் என்ன குறை, எங்கள் ஊர் என்ன மாற்றுவீங்க, அவங்கள தூக்கி ஏன் போடணும், நீங்கள் ஏன் வரணும், இங்கே சிஎம் கேண்டிடேட் யார், அந்த கருமாந்திரம் பேச தான் இங்கே வந்தீங்க. அந்த கருமத்தை பேசலை, அதை விட்டு என்னென்ன ஏழவாக பேசிட்டு அசிங்கமாக இல்லை. நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற தற்கூரி விஜய் ரசிகர், விஜய்க்கு ஓட்டு போடுறவன், டிவிகேக்கு ஓட்டு போடுறவன், இங்கே இருக்கிற சிஎம் கேண்டிடேட் யாருன்னா விஜய்னாவா சிஎம் வர போகிறாரு? யார் சிஎம் கேண்டிடேட்டு? இருக்கிற எல்லாருமே பிஜேபியிலேருந்து வந்த ஆள், இது ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போன ஆள், அவங்கள கூப்பிட்டு வந்து கேண்டிடேட்னு வச்சுட்டு விஜய் நாங்கள் வந்து விஷுவலுக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் ஓட்டு போட்டுருங்க. ஏய், பிஜேபியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. கடந்த 5 வருஷமாக என்ன ஆட்சி நடக்குது, இங்கே ஆட்சி சரியில்லை, எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, இங்கே பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது, இங்கே பெண்கள் பிரச்சனை என்ன இருக்குது, யூனிவர்சிட்டியில் என்ன பிரச்சனை, இந்த பெக்கில் என்ன பிரச்சனை, அப்புறம் குழந்தை ஆர்த்தி பிரச்சனை, இதை பற்றியில் எங்கே வந்து பேசலை. பொத்தின்னு போய்க்கிறான் மனுஷன். இவெல்லாம் ஒரு தலைவனை? கேவலமாக இல்லை? நீங்கள் வருவீங்க, உங்களை ஏமாத்தலாம்னு வந்துக்கிறேன். தர்பூசணி ஏன்டா தொட்டியில் போட்டிங்க, தூடி கருமத்தில் எங்கேயாவது போட்டுக்கலாம்ல. ஒரு வார்த்தை பேசலை. யாரோட ஆட்சி மாற்றத்துக்காக நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்க? யாரை ஜெயிக்கணும், யாரை ஜெயிச்சு நீங்கள் இப்போ ஆட்சியில் உட்கார போகிறீங்க, அதை சொல்லுங்கள். அவங்கள பற்றி பேசலை.
பயம் கட கட கடன்னு நடுங்குது. ஒரு பையன் சின்ன பையன் ஏறான், பயந்து சாவறான். ஆளு அவன்லாம் ஒரு தலைவனே, நடுங்குது காலு. பிஜேபின்னு சொல்ல தெரியல. 5 வருஷம் இந்த ஸ்டேட்டை, இந்த யூனியன் டெரிட்டரி அடித்து ஓடிச்சிட்டாங்க. பிஜேபி நாசம் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் மாற்ற போகிறோம். அதானே பேசணும். அதை பேசினா தானே ஓட்டு போடுவாங்க. அது வேறு ஸ்டேட், இது வேறு ஸ்டேட் இல்லை. இன்னும் தமிழ்நாட்டில் பேசாமல் இங்கே வந்து பேசிட்டு போகிறீங்க. அவ்வளோதான். அறிவு எழுதி கொடுத்த முண்டத்தை கூட்டு வந்து காரி தூணு மூஞ்சில் துப்புங்க. என்ன கருமத்தை எழுதி கொடுத்த? இங்கே என்ன நடக்குது? கீழே வர புஷியாந்து நிற்கிறாப்புல. அவருக்கு ஒன்றும் தெரியாது. சும்மாவே அவர் இங்கே யாரும் சூப்பராக மதிப்பாங்க. அவர் தான் அடுத்த சிஎம் வர. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து அவர் தானே. இப்போ அவர் இங்கே நின்னா பரவாயில்ல. இப்போ அவர் இங்கே நின்று ஜெயிச்சா கூட அவரை சிஎம்னு சொல்லலாம். டி நகரில் நிற்கிறான். ஏன்னா இங்கே நின்னா ஜெயிக்க மாட்டான் ஆள். எங்கே புஷியாந்து நிற்க வைக்க வேண்டியதானே? அவ்வளோ பூத்துனில புஷியாந்து இங்கே நிற்க வச்சு அவர் தான் சிஎம் கேண்டிடேட் சொல்ல வேண்டியதானே? வக்குருக்கு தான் உங்களுக்கு. இங்கே நின்று அப்படி ஜெயிச்சிட்டாருன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் நின்னாலும் தோத்துறாரு. அதான் அவர் போய் டி நகரில் நிற்கிறாரு. இங்கே யார் நிற்க போகிறா, யார் சிஎம் ஆக போகிறா, யார் சிஎம் கேண்டிடேட்டு, அதெல்லாம் சொல்ல. பிஜேபியை பற்றி ஒன்றும் சொல்ல. சும்மா வந்துட்டு எவனும் கண்டுக்கல. எங்கள் ஆளுங்க வந்தாங்க, பார்த்தாங்க, விஜய் நான் பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த ஆள் ஏதாவது பேப்பரை பார்த்து படிப்பான். என்ன கருமத்தை அதெல்லாம் கேட்டுக்கின்னு எதாவது கேட்டுனா டிவிக்கு ஊன்னு கத்திட்டு போயிட்டானுங்க எல்லாரும். நீங்கள் போய் பாருங்கள், மதியம் 1 மணிக்கு முடிஞ்சு போச்சா? சும்மா போய் பாருங்கள், எல்லா தொகுதி போய் பாருங்கள். அவன் தொகுதி வேலை செஞ்சுன்னு இருப்பான். அவன் ஒரு கட்சியில் இருப்பான், அந்த கட்சிக்கு வேலை செஞ்சுன்னு இருப்பான். அவனுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. இங்கே அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. விஷயம் கூட கத்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகுது. என்ன கருமம். பாண்டிச்சேரி வந்து பிஜேபியை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. ஆட்சியில் இருக்கிறதே என்ஆர் பிஜேபி. அவங்கள ஜெயிச்சு தான் நீங்கள் சேம் ஆக போகிறீங்க. அப்போ அவங்களே இப்போ எதாவது பேசணும். நீங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் மோடியை பற்றி பேச மாட்டீங்க, பிஜேபி பேச மாட்டீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. இங்கே யார் ஆட்சி? இங்கே வந்து அதேமாதிரி திமுகன்னு பேசினா தீய சக்தி திமுக. இங்கே வந்து என்ன கருமாந்திரமோ. இன்னமும் இவர் ஒரு தலைவர், இவர் வந்து மாற்றிடுவார், பூய்த்திடுவார்னு எங்கள் ஊரில் நம்பினுக்கிறானுங்க சில பேர். சிஎம் கேண்டிடேட் யார்? யார் ஆட்சியை வீழ்த்திட்டு அவர் ஆட்சி பண்ண போகிறாரு? அவங்கள பற்றி ஏன் பேசலை? வாயில் சுழுக்கா, ஷூவில் அழுக்கா அப்படி சொல்ல வந்தேன். நான் தப்பாக எதுவும் பேசலை. வாயில் சுழுக்கா, ஷூவில் அழுக்கா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி பேசலை அவர்? கடுப்பா இல்லை வந்து பார்த்து. நானும் போய் பார்த்தேன், எட்டன்னு பார்த்தேன். சரி வந்துட்டேன். என் கூட என் ஃப்ரெண்டு இருந்தான். இந்த ஆள் வந்து பேப்பரை பார்க்குறேன், என்ன பாப்பா கத்துறான் ஆள். மாமா சரி அண்ணான்னு கத்துறான், அண்ணா இங்கே பாருங்கன்னு. அந்த ஆள் பேப்பரை பார்த்துனுக்கிறாப்புல குனிஞ்சு. ரொம்ப நேரமாக எழுத்து கூட்டி படிச்சுன்னுக்கிறாரு. இவனும் கூட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டான். என்ன வந்தான் எல்லாரையும் பார்க்குறது இல்லையா? அவனே கேட்டு போகிறான், என்னங்க பிஜேபி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை, எதுங்க வந்தார்? அப்படியே நேராக ஈஸியாக பிடிச்சி கல்லூரி அப்படியே போயிட்டார். இந்த வடிவேல் சொன்ன மாதிரி அப்படியே வந்து அப்படியே போயிட்டார். தொகுதிக்கு ஒருவர்னு பார்த்தேன். தொகுதி அப்படியே சந்து புந்தா வருவார். நம்மளாம் கை காட்டுவார், ஹாய் சொல்லுவார், ஓட்டு போட்டுருங்க, குழந்தை தூக்கி கொஞ்சுவார். அதையாவது பண்ணலாம். நான் கொடுக்குற ஐடியா கருமத்தை. வீக்கெண்டுப்பா, வீக்கெண்டு பிஸி. இன்னைக்கு என்ன டே? சாட்டர்டே நைட் ஆர்டிக்கு. யார் பாட்டு மறந்துட்டீங்களா? சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம் வரியான்றது விஜய்னா பாட்டு தான். அவர் என்ன நாள் வந்திருக்காரு? சாட்டர்டே. இன்னைக்கு நைட் என்ன? சாட்டர்டே நைட். இதில் பாட்டு வேறு. ஐயோ அது வேறு, அது கேளுங்களேன். கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறு எழுது. இப்படியா பாடுறது? இப்படியா பாடணும் அந்த பாட்டை? நான் பாட்டா? சனியம் பிடிச்சது மக்களை தேடி வருது, நீ திரும்பி பார்க்காம மூடின்னு ஓடு. நான் எழுதினேன், என்னை பற்றின பாட்டு.